வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சும்மா சில்லுன்னு இருந்தாப்புல சும்மா லாரன்ஸ் வந்து அவர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தாப்புல. இப்போ இன்ஸ்டாவில் கொஞ்சம் வந்து தலைவர் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தாப்புல. ஸோ அதை வேற நிறைய பேர் எடுத்து போட்டு நமக்கு வேற அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பழைய ஷோ. பழைய ஷோ. அதில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இன்ஸ்டாகிராம். சத்தமா பேசுங்க. இவர்தான் லாரன்ஸா? இது ஆக்ஷன். இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாரு. சிரிக்கிறான் பாரு. ஒரு நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கலாய்ப்பான். எனக்கு தெரியும் மேடம். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்ஸில ஊத்தி நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டில் இதை வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்தின. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்தின. இவனை உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சிட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன், உண்மைதான். தப்பு எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கும். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். மேடம் சொன்னா பாத்தீங்களா. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. 110 கிலோ. அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. பாருங்க, இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு. இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அப்படியுமா அவரு போன பிறகு வரான் மேடம். நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டுல மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா. அவனுக்கு உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. ஸ்டெடியா இப்படி குத்தா தெரியுது. ஸ்டெடியா பேசாண்டா. ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலா. இப்படி முடிய புடிச்சு இப்படி 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 குத்த தெரியல. பொண்டாட்டிக்கினாரா இப்படி முடிய பிடிச்சி இப்படி இப்படின்னு குத்தனா ஜோக்கா? என்ன சொல்றேன், ஜோக் வேணாம். உன் பொண்டாட்டி கூட கேள்றா. உன் பொண்டாட்டி முன்னாடி தான் அடிச்சா. நீ அன்னைக்கு எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? முன்னாடி பாருங்க மேடம். துரன் அடிச்சு தாங்க மொட்டை குடும்பம் சேர்ந்து அடிச்சு இறக்க முடியாது. மூஞ்ச பாருமா நீங்க. எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? முன்னாடி பாருங்க மேடம். நான் போய் சொல்லியா அடிச்சுதான் அவன் அடிச்சா செத்துருவேன். கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம். இந்த உடம்பு எதுவும் தாங்குற உடம்பு. பாத்தீங்களா மேடம், நல்லா ஃபைல் வேலை செஞ்ச உடம்பு இது. அடிச்சா செத்துரு. உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது? இதுக்கே இல்ல அந்த நீ வந்து மூட்டி தூக்கணும். தகுதி இல்லாத நான் கல்லு மண்ணு நீ தான் தகுதி இல்லாத. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஆளப்பாரு. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. 2 பேருமே புழுவும் கிடையாது, குண்டா புழு கிடையாது.
அம்மா இது வரலம்மா இவங்க அப்பா அம்மா யாருன்னு பார்த்து இந்த பாருங்க மேடம். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. வேற கூட்டு போங்கடா. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். என்ன கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, இல்ல நான் ஏஞ்சி கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். இனிமே குடிக்காம இருப்பீங்களா? பிடிக்காம இருக்கா? ஓ, இதான் தப்புனா சொல்லுங்க, உங்க திருத்திக்கலாம். பொண்டாட்டி. அது எப்படி நான் நம்புறது? சொல்லுவது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவில் போய் நம்ம முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ அவங்களே உங்க கூட வருவாங்க? யாரு கூட? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். என்ன பண்ணு? போனது போட்டோம், போனது திரும்பி வருமா என்ன? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ நம்ம லாரன்ஸ் சில்லுன்னு பண்ணாப்புல அது வேற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லதெல்லாம் முன்னையில வந்து ஒரு ஷோவில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவர் அப்போ வந்து பெரிய அளவில் லாரன்ஸ் வந்து 150 கிலோ வெயிட்டு தூக்கணும், எனக்கு ஒன்று அடிக்க ரொம்ப நேரம் ஆகாதாக்கண்ணா அப்படின்னு. ஸோ இவர் ரொம்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவர் அதை மதிக்காமல் இது பண்ணியிருப்பார். அது என்ன கணக்குன்ட்டு உள்ளது சரியா தெரியல. ஆனால் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய் டாப்பில் போயிட்டு இருந்தார். இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட வேற லெவலில் சும்மா சின்ன அப்படியே. உங்களுக்கு இந்த டைலாக் பிடிச்சிருக்கோ? நான் ஆரம்பத்துல சொல்லி எனக்கு கடுப்பாகுது. அந்த டைலாக் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த அவரோட அந்த இது சும்மா அந்த 110 கிலோ வெயிட் அதுவும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனிவேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.